ஒரு 35,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தா போதும்னா தரலாம். வெறும் ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். இந்த வந்தாங்கன்னா ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்க வெறும் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். வெறும் ஒரு 35,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னா சிட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டீசல் வண்டி தெளிவான வண்டி எங்கேயும் கிடைக்காதுன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபுல் லோனே நம்மளால பண்ணி தர முடியும். இந்த வீடியோ கரூர் டிஎன்டி கார்ஸ்ல இருந்தாங்க ட்ரஸ்ட் அண்ட் டிரைவ் அதுதான் டிஎன்டி கார்ஸ். இந்த வீடியோல ஒரு சூப்பரான கார்கள் பார்க்க போறோம். அது இல்லாம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள கார்கள் பார்க்கலாம். ஆனா இந்த டைப்ல உங்களுக்கு எஸ்யூ டைப்ல பாத்தீங்கன்னா வென்யூ இருக்கு, டஸ்டர் இருக்கு, XUV 300 கிக்ஸ் இருக்கு. இப்படி நிறைய கார்கள் பெரிய கார்கள் நம்ம பார்க்க போறோம். செடான் டைப்ல டீசல் கார் பாக்குறாங்க ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட் இது, செகண்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய உங்களுக்கு கார்களுடைய குவாலிட்டியும் காட்டணும், தேவையான விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வீடியோட லென்த் காரணமா 2 பார்ட்டா போறோம். இந்த பார்ட்ல இந்த சைட்ல உள்ள கார்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்டோ, ஸ்விஃப்ட், வென்யூ, ஸ்விஃப்ட் டிசைர், அதுக்கப்புறம் போலோ, வேகனார், டொயோட்டாவில் எட்டியோஸ் லிவா டீசல் வண்டி, ஃபோக்ஸ்வேகன்ல ஆம்பியோ, டாடா நெக்ஸான், இந்த மாதிரி கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோட நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க, நம்புறேன் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுனால தான் கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னைக்கும் போன் பண்ணி வெற்றி அப்படின்னு பேசுற அளவுக்கு உங்ககிட்ட நான் நெருக்கமா இருக்கேன். நல்லா என்னுடைய சூழலை புரிஞ்சுக்கிறீங்க, என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்றதில்ல, நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆனா தொந்தரவு பண்றதில்ல, வெற்றியா பேசுறேன், வெற்றி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, ஏன் உங்களோட என்னுடைய நட்பு தொடருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட கனெக்டிங்ல இருக்குது. சோ இவ்வளவு கார்கள் நம்ம பாக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவ்வளவு கார்கள் பார்க்கலாம். வாங்க ஓனர் அறிமுகம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நானும் சூப்பரா இருக்கேண்ணே. சரி சொல்லுங்க, நாங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு உங்களுடைய சில வார்த்தைகள். ஆனா நம்ம வெற்றிகரமா பாத்தீங்கன்னா 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் 3ஆம் ஆண்டுல கால் எடுத்து சூப்பர். வாழ்த்துக்கள். உங்களோட ஆதரவும் உங்களோட சப்ஸ்கிரைபரோட ஆதரவும் இல்லாட்டி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, இவ்வளவு தூரம் பயணிச்சுக்க முடியாதுன்னா. நிச்சயமா உங்களோட ஆதரவு எனக்கு முழுமையா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளையும் ஒரு இடத்துல ஒரு ஆளா சொல்றாங்கன்னா தொழில் நம்மளோட பேரு நம்ம கொடுக்குற விதத்தை வச்சுதான் நம்மள மதிப்பிடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்னா, ஏன்னா அவங்க எங்ககிட்ட எந்த வண்டியும் வாங்கி இருந்திருக்கலாம், வாங்கியிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வண்டியை ஷேர் பண்ணிருக்கலாம், தெரியப்படுத்திருக்கலாம், இங்க போங்க நல்லா இருக்குன்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லி நம்மள உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவங்களும் வந்திருக்காங்க. யார் யார் சொல்லி வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம பெஸ்டான பிரைஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நம்பகத்தன்மையா பண்ணணுமோ அந்த அளவுக்கு மிக தெளிவா பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாத்துக்கும் எனக்காக எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் ஆதரிச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்னா. நிச்சயமா இன்னைக்கு மேலும் மேலும் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஆதரவு ரொம்ப சூப்பரா கண்டிப்பா எனக்கு வேணும்னா இருந்தாதான் நம்மளும் மேல ஏறி வர முடியும்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு நாங்க உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ரெக்யூஸ்ட் தானே, சொல்லுங்க. நல்ல கார்களை மட்டும் கொடுங்க, மறைச்சிடாதீங்க. கண்டிப்பா எதுவும் வேலை இருந்துச்சுனாலும் சொல்லி அந்த வேலைக்கு இவ்வளவு ரூபா குறைச்சிருக்கேன் கொடுங்க. பைனான்ஸ் பண்ணி கொடுக்கறதும் நல்ல குறைந்த வட்டியா பார்த்து பண்ணி கொடுங்க. மத்த இடத்துல நான் வந்தோம் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு குறைவா கிடைச்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். வண்டி எடுத்து போய் எனக்கு கொடுத்துட்டு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு உண்மையாலுமே தெரியும். வண்டிக்கு ஏத்த விலைக்கு ஏத்த மாதிரி தான் வண்டியும் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு வண்டியில என்ன இருக்கோ அதை சொல்லிதான் நம்ம நியாயமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அவங்களோட சொந்த தேவைக்காக ஒரு வண்டி தேடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வண்டியும் பார்த்து நம்ம எடுத்து நிப்பாட்டி இருக்கோம். அவங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். வீடியோல அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வண்டி இருந்ததுன்னா நேரா நம்ம டிஎன்டி காஸ் கிளம்பி வாங்க. உங்களுக்கான வண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஆனா உங்க அட்ரஸ், உங்க நேம் ஒரு அறிமுகம் படுத்திக்கங்க. வணக்கங்க, என் பேர் பூபதி. டிஎன்டி காஸ் கரூர்ல இருந்து பேசுறேங்க. நம்ம ஆபீஸோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கரூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாந்தோணி மலைன்ற லொகேஷன்ல இருக்கு. தாந்தோணி மலை பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா உள்ள ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா அதுதாங்க நம்ம ஆபீஸோட லொகேஷன். நம்ம ஆபீஸோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல பின் பண்ணிருக்கோம். டிஎன்டி காஸ் கரூர்னு கொடுத்தீங்கனாலே போதும் லொகேஷன். நீங்க கிளம்பி வரமா இருந்தாலும் ஜஸ்ட் போன் பண்ணுங்க, லொகேஷன் ஷேர் பண்ணிடுறோம், வந்துடலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இங்க இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மட்டும் பண்ணுங்க, கேட்லாக் லிங்க் உங்களுக்கு வந்துரும். நீங்க அதுல பாத்துட்டு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. பெஸ்டான பிரைஸ்க்கு எவ்வளவு லோன் பண்ணி தர முடியுமோ பண்ணி தந்து நீட்டா வண்டி எடுத்து கொடுத்துறாங்க. ஓகே, வண்டிகளை பாத்துருவாங்க. அடுத்த வண்டினா நான் அடுத்த ஒரு சூப்பரான வண்டி தானே பார்க்க போறோம். ஹுண்டாயில வென்யூ S+ வேரியன்ட்னா பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 2022 மாடல். மிகப்பெரிய பிளஸ் ஓடி இருக்க கிலோமீட்டர் தானா வெறும் 28,000 கிலோமீட்டர் அப் டு டேட் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. 28,000 கிலோமீட்டர். ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குண்ணா வண்டி. வண்டியில வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துரும், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துரும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துரும், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துரும்.
எல்லாமே வண்டி சூப்பரா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா. எடுத்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லைண்ணா. ஒரு புது வண்டி ஷோரூம்ல நீங்க போய் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான வண்டி. ஓகே. வென்யூ தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான வண்டி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கலர் நல்லா இருக்குல்லண்ணே. வண்டி டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் இல்லைண்ணா. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,85,000 கேட்கறோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஒரு 35,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம்னா. சூப்பரான வென்யூ மிஸ் பண்ணிட வேண்டாம். வாங்கடி. நம்ம அடுத்துமே மாருதியில் ஒரு ஷிஃப்ட் தானே பார்க்க போறோம். 2014 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா வெறும் 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப தெளிவா இருக்குண்ணா. பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்டீரியர் பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்கு. 4 வீல் அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கண்ணா. அவுட்டர் மார்க்கெட் அலாய் வீல் போட்டிருக்காங்க. வண்டியுமே பாடி லைன் டென்ட் ஸ்கிராச்சஸ் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுண்ணா. 2014 மாடல் மாருதி ஷிஃப்ட்ல VXIல பெட்ரோல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா இந்த சூப்பரான ஷிஃப்ட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,25,000 கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை இருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாங்கனாலும் ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதுன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துடலாம். மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு சிட்டிக்கு ஒரு 15 to 16 தாராளமாக கிடைக்கும். லாங் ஒரு 18 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும்னா. ஓகே. பழைய வண்டி இல்லைனாலே ஷிஃப்ட் தான் அதிகமாக கேட்பாங்க. சில்வர் கலர் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி. ஓகேண்ணே. நம்ம அடுத்த வண்டி போயிருமா? ஆனால் வண்டி நம்பர் நல்லா இருக்குல்ல, ஃபேன்சி 32 23ங்கண்ணா. ஃபேன்சி நம்பர் தான். ஓகே. அடுத்து 2016 கடைசி 17 ரெஜிஸ்டரான சிங்கிள் ஓனர்ஷிப் மாருதி ஆல்டோ 800ல LXI வேரியன்ட்னா ஒரே ஓனர்ஷிப்ல இருக்கு. வெறும் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. பாடி லைன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். மைனஸ் ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி வண்டியில நோட்டீஸ் பண்ற அளவுக்கு பெருசா எதுவும் இருக்காது. சீட் கவர் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஏசியோட கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. டயர்னாலும் ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. பேட்டரி புது பேட்டரினா. ஓகேண்ணே. வண்டி எந்த செலவும் இல்லை. ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வண்டி தாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,88,000 கேட்கறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் வெறும் ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் இந்த ஆல்டோ 800 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 2,88,000. ஆமாங்கண்ணா. ஓகே. நம்ம அடுத்த வண்டி போறோம். அடுத்து பார்த்துடலாம். நான் அடுத்து ஒரு Volkswagen Polo 2017 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் வண்டினா ஹைலைன் பிளஸ் இருக்குல்ல டாப் அண்ட் வேரியன்ட். 4 டயர்ஸ் ஒரு 80% கண்டிஷன்ல இருக்குன்னா. வண்டியில வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும், சீட் கவர்ஸ் ஃபுல் மேட்ல இருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்குங்கண்ணா. மைலேஜ் பெட்ரோல்னா ஓகே. பெட்ரோல்ல மெயின்டெனன்ஸ் பெருசா வராதுண்ணா. அதே மாதிரி மைலேஜ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 17 to 18 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரொம்ப கம்மியா கொடுக்குன்னு சொல்லுவாங்களே போலோ, அது என்ன வண்டி? போலோல ஆட்டோமேட்டிக் GT வந்துட்டு தானா. ஓ, ஆட்டோமேட்டிக் தான் கம்மியா கொடுக்குறது. அதுதான் மைலேஜ் உங்களுக்கு. ஆனா அது பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். 9, 10 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். இதெல்லாம் 17 to 18 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 17க்கு மேல கூட கிடைச்சாலும் ஓகே தான். ஆனா இருக்க எல்லா ஆப்ஷனும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். டூல் ஏர் பேக், ABS சேஃப்டி ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் Volkswagenல. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,68,000 கேட்கறோம்னா. இந்த வண்டிக்கு எங்க இருந்து வந்தாங்கன்னா ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எங்க இருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த வண்டி போறோம். வாங்க அடுத்து ஒரு Toyota Etios Livala கிராஸ் வேரியன்ட் டீசல் வண்டினா. VD டாப் அண்ட் வேரியன்ட் இருக்குல்ல, டாப் அண்ட் வேரியன்ட் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். மைலேஜ் பொறுத்த மட்டும் 24, 25 சாலிடா கிடைக்கும்னா. ஆனா இதுல சரி இதோட விலையெல்லாம் சொல்லிருங்கண்ணே. வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துரும்னா, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துரும், ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்கு, ரிவர்ஸ் கேமரால இருந்து எல்லாமே இருக்குண்ணா. இன்ஜின்மே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 1 இயர் ஃபாஸ்டாக் வந்து 1 இயர் ரெனியூவல் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. கஸ்டமர் ரெனியூவல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி என்ன பிரைஸ் கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,65,000 கேக்குறோம்னா. பிக்சர் கிடையாது. நேர்ல வந்தாங்க அப்படின்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த வண்டி நம்ம இப்போ 3 டைம் போட்டோம். ஆமாண்ணா. ஓப்பனா பேசுவோம். இது எதனால நிக்குது? நான் 2 கஸ்டமர் தான் வந்து பாத்துருக்காங்க. ரேட் ஆஃபர் பண்ணாங்க, கம்மியா இருந்துச்சு. சோ அதனாலதான் வச்சுக்கோங்களேன். 2-3 கஸ்டமருக்கு ப்ரொஃபைல் செட் ஆகல. ஏன்னா ஓகேண்ணா மைலேஜ் எப்படி இருந்தாலும் நீங்க இத பர்சனலா ஓட்டி இருக்கீங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க. இருக்கணும். 23, 24 சாலிடா கிடைக்கும் உங்களுக்கு. 23, 24ங்கிறது நம்ம ஒரு பல்சர், புல்லட் ரேஞ்ச ஒட்டி வந்துருது. அப்புறம் அப்படிப்பட்ட டீசல் வண்டி ஏன் நம்ம மக்கள் எடுக்க? ஒரு சில வண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வண்டி டக்குன்னு விற்கும். ஒரு சில வண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கிற வண்டி நின்று தான் போகும்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுல வந்து நிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்தாங்கன்னா அப்படியே ஓட்டுற மாதிரி கண்டிஷன்ல. மாடல் என்ன சொன்னீங்க? 15ங்கண்ணா. 15 வந்து இன்னைக்கு ஸ்விஃப்ட் டீசல் இன்ஜின் 20 4,000 4,300 தான் கேட்பாங்க. அதே ரேஞ்ச் தான்.
அதுல இருந்து வந்தாங்கன்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு சில வண்டி கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. நம்மளே போட்டிருப்போம். ஒரு நீங்களே கேட்டிருக்கீங்க என்னன்னா இந்த வண்டி இன்னும் முடியலையா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனா இது என்னன்னா 1,30,000 கிலோமீட்டருங்கிறனால உங்களுக்கு பெருசா தெரியுது. இல்ல டீசல் வண்டி நார்மல் தான். அதுதான் இப்ப எனக்குலாம் 2.5 லட்சம் கிலோமீட்டர் நான் சால்ட் எடுப்பேன். வண்டி நல்லா இருந்துச்சுன்னா எடுப்போம். மினிமம் 4 to 5 லட்சம் கிலோமீட்டர் இன்ஜினே வேலை செய்யாம ஓட்டலாம். மத்த வண்டியா இருந்தா பயப்படலாம். டொயோட்டோங்கறனால பிரச்சனை இல்லை. டொயோட்டோ மத்த வண்டியுமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் வேலை வச்சிருக்காங்க. இல்லனா டொயோட்டோங்கும் போது இன்னும் நல்லா ரிலேபிளா சொல்லி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எந்த பெரிய பிரச்சனையும் வராது. இன்ஜின் ரிலேட்டட் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேண்ணே. அடுத்து 2019 மாடல் வோல்க்ஸ்வேகன்ல ஆமியோ கம்ஃபோர்ட் லைன் தான். பெட்ரோல் வண்டி 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 78,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. இதுவுமே வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப கிளீனா இருக்கும். டயர் ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ் தான் ரொம்ப ப்ரீமியமா போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. இதுவுமே பெட்ரோல் தாங்கண்ணா. மைலேஜ் பொறுத்த மட்டும் 17-18 சாலிடா கிடைக்குங்கண்ணா. மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி பெட்ரோல் வண்டிங்காட்டி பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்காது. டீசலா இருந்தா உங்களுக்கு பயப்படுவாங்க வோல்க்ஸ்வேகன். அது ஒண்ணு இல்ல, பார்ட் ஆஃப் காஸ்ட் அதிகம். அவ்வளவுதாங்கண்ணா. ஒரு சின்ன வேலை இருக்கனால நிறைய பார்ட்ஸ் மாத்திர மாதிரி வரும் டீசல்ல. அதனால தான் நிறைய டீசல் ஆன் டைம்க்கு எல்லாமே பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெட்ரோலுங்கிறனால மைலேஜும் 18-19 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,85,000 கேட்கறோம்னா வெறும் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்ம லோன் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு டிசைரோட மார்க்கெட் தான் சொல்றோம். நம்ம 19 டிசைர் எடுத்தாங்க அப்படின்னா சாலிடா 5-5.5 லட்ச ரூபா வரும். அதுக்கு ஈக்குவலா கொடுக்குறோம். ஆனா அதை விட குவாலிட்டி கூட குவாலிட்டி நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ரேட்ஸ் அந்த பேட்ஸோட ரேட்ஸ்ங்கிற அது எனக்கு தெரிஞ்சு பேட்ஸுமே அதிகமா என்னத்தை மாத்திட்டு இருக்க போறோம். எப்பாச்சும் நம்ம சர்வீஸ்ல பண்ணிக்கிட்டா தானே. ஆமா இல்லாட்டி எங்கேயாச்சும் கூட பெட்ரோலுங்கிறனால பெருசா மாத்த வேண்டிய அவசியம். ஆனா நிறைய பேர் பார்ட்ஸுடைய ரேட்டு கூட பார்ட்ஸுடைய ரேட்டு நல்ல வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் என் பார்ட்ஸ் மாத்தணும். எல்லாமே அப்படிதாங்கண்ணா. இன்னைக்கு அதாவது ஒருத்தர் சொல்றத வச்சுதான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. அதுதான் ரீசன் வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி ஜாமானம்லாம் அதிகமா இருக்கும், ரேட் அதிகமா இருக்குன்னா அப்படிதான் அவங்களோட அதேதான் அப்படியே தான் போறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வண்டி வாங்க அடுத்து பார்த்துருவோம். ஓகே, அடுத்த வண்டிங்க அண்ணா அடுத்து ஒரு சூப்பரான வண்டி தான் நான் மாருதியில கொண்டு வந்திருக்கோம். மாருதி வேகனார் VXI ஆப்ஷனல் வேரியன்ட் நியூ ஷேப்னா 2020 மாடல். ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அப் டு டேட் ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. வண்டியுமே ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு லேடி யூஸ் பண்ண வண்டி தான். வண்டி நீட்டா இருக்கு. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்ல இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் சூப்பரா இருக்குங்கண்ணா. டயர்ஸ்னாலுமே ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்ன்றது எதுவுமே இல்லைன்னா. ஒரு வேகனார் பார்த்துட்டு இருக்காங்க. வேகனார் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வண்டி. மைலேஜுமே 20-21 சாலிடா கிடைக்கும்னா. 20 சொல்லாதீங்க. இது 1 லிட்டர் இன்ஜின், 1 லிட்டர் 1.2 ரெண்டு வரும். இது 1 லிட்டர் இன்ஜின். அப்ப மைலேஜ் கூட கிடைக்கும். மைலேஜ் கொடுக்குறேன். அதான் சொல்றேன் 20 சாலிடா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதனால தான் சொல்றேன். ஏன்னா நம்ம பாட்டு சொல்லி விட்டுற கூடாது இல்லைன்னா. இல்லைன்னா சில பேர் நம்ப மாட்டாங்கன்னா ஆக்சுவலா எடுத்து ஓட்டி பார்த்தனாலதான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன். அப்ப 20னா உண்மைக்கு என்ன டீசல் வண்டியோட ஈக்குவல் வருது. 22-23 கிடைக்கும் டீசல் வண்டி. இது 20 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸே இருக்காது. நான் உங்களுக்கு பெரிய விஷயம்ன்றது ஒண்ணும் இல்லைன்னு. என்னென்ன கேக்குறீங்க? நான் இந்த வண்டிக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பிரச்சனை. மார்க்கெட்ல 4.25 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் கீழே வண்டியே கிடையாது. வெறும் 4,60,000 கொடுத்துடலாம். வெறும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்க நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 30,000 இருந்தா போதும். ஓகே, ரேட்டுமே கம்பேர் பண்றோம்னா இந்த ரேட்டுக்கு வண்டி கிடையாது. 20 மாடல் ஒரே ஓனர், லோக்கல் ரெஜிஸ்டர், திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வண்டி போறோம். வாங்க அடுத்த வண்டிங்கண்ணா. அடுத்துமே மாருதியில ஒரு ஷிஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டினா ZXi ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. ஓகே, வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. ஒயிட் கலர் டிசைர்ல ஒயிட் கலர் எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும்னா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. கரெக்டா 1 லட்சம் ஓடி இருக்கு. ஓகே, வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லைண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஷோரூம் சர்வீஸ். நான் செக் பண்ணிட்டே வரலாம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் கம்பெனில தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ் வந்துடும்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். ABS வந்துடும். அலாய் வீல்ஸ் வந்துடும்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. டயருமே அதே மாதிரி 4 டயருமே கிட்டத்தட்ட புது டயர் தானா. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னா. இந்த சூப்பரான டிசைர் ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,85,000 கேட்குறாங்கண்ணா. இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாங்கனாலும் ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னா. சூப்பராக இருக்கு பார்க்கவே. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மெயின்டெனன்ஸ் வைஸ்மே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணே, அடுத்த வண்டி என்ன? ஆனால் அடுத்து ஒரு ஹோண்டா சிட்டியில் டீசல்னா VX இருக்கலே டாப் வி வேரியன்ட் இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. 2016 மாடல் டீசல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா. கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுவும் ஃபேன்சி நம்பர்லேயே இருக்குங்கண்ணா. டீசல் வண்டி இல்லை அது? ஆமாண்ணா. வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லைண்ணா.
அப் டு டேட்னா லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக கம்பெனியில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எடுத்தாங்கன்னா அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் அப்புறம் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், 2 ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீலு, ரியர் ஏசி வெண்ட் வந்துடும். பாடி லைனுமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு டோர்லையும் ஒரு சின்ன மைனராக ஒரு 2 டென்ட்டை தவிர வண்டியில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. டயர்னாலுமே பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் அடுத்த மே வரைக்கும் 1 வருஷம் லைவ்ல இருக்குன்னா ஓகே, அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் மைலேஜ் பொறுத்த மட்டும் 24-25 சாலிடாக கிடைக்கும்னா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,68,000 கேட்குறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னா. சிட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டீசல் வண்டி தெளிவான வண்டி எங்கேயும் கிடைக்காதுன்னா லோக்கல் நம்பர்ல ஃபேன்சி நம்பர்ல சூப்பரான வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே இப்போ இதுல உங்களுக்கு சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர். ஆமாண்ணா. 35 சர்வீஸ்மே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தானா. 140 ஓடி இருக்கு, ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு லாபம் தான். கண்டிப்பாண்ணா. அடுத்த வண்டி போயிருவோம். வாங்க. அடுத்து ஹுண்டாய் கிரிட்டா 2019 மாடல் EX வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப் டு டேட் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குன்னா. வண்டியில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் பிராண்ட் நியூ கம்பெனி ஒரிஜினல் அலாய்விலே போட்டிருக்காங்கன்னா. டயர்னால ஒரு 80% கண்டிஷனில் இருக்கு. இன்னும் 1 இயர் வாரண்டியோட இருக்கு டயரு. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும்னா. இது 1.6 லிட்டர் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா. ஓகே. ரியர் ஏசி வெண்ட் வந்துடும். பாடி லைனுமே பாருங்க ஒரு புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்து எப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தானா. ரெக்கார்ட் PDF இருக்கு. கடைசி சர்வீஸ் பண்ண பில்லும் வண்டியிலே இருக்கு. நான் கொடுத்துடலாம் நம்ம. இந்த குவாலிட்டியான கிரிட்டா பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ஒரு 15 கிடைக்கும். சிட்டி மைலேஜ் லாங் ஒரு 16 வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1.6 ஆனா 1.6. ஆனா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறவங்க தான் தொட முடியும். பர்சனலா நான் ஓட்டிட்டு வந்தேன்னா யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. மைலேஜ் 18 கிடைச்சிருக்கு. 18 ஆவரேஜ். பெட்ரோலுக்கே 18 ஆவரேஜ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாங் ஒரு 350 கிலோமீட்டர் வந்தோம். அந்த அளவுக்கு மைலேஜ் சூப்பரா கிடைச்சிருக்கு. எப்படி வச்சீங்கன்னாலும் ஒரு 16 சாலிடா கிடைச்சிரும். ஓகேண்ணா. என்ன பிரைஸ் கேக்குறீங்க? இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல 8.5 லட்ச ரூபாய் கீழே வண்டியே கிடையாதுண்ணா. இங்க வேணாலும் தேடி பார்க்கலாம். 8 லட்ச ரூபாய் கீழே சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி கிடையாது. நம்ம கொடுக்க போறது 7,98,000 ரூபாய் கொடுத்துடலாம்னா. ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் 40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஃபுல் இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் மே வரைக்கும் லைவ்ல இருக்குங்கண்ணா. அதனால எந்த செலவுல எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போற கண்டிஷன். 40,000 ரூபாய் இருந்தா போதும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. டாடா நெக்ஸான்ல XM வேரியன்ட் பெட்ரோல் வண்டினா 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருந்தா 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவுமே வண்டி இடத்துல இருந்து ஷோரூம் தவிர வேற எங்கேயும் சர்வீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி பார்க்கலே தெரியும். பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. ஓகே. ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. ஓகே. ஈகோ மோடு, சிட்டி மோடு, அந்த மோட்ஸ் வந்துரும். 3 வந்துரும். 3 டைப்ஸ் ஆஃப் மோட் வந்துரும். டாடா மட்டும் தான் மக்களுக்கு வந்து உனக்கு எந்த மூடுல நீ வண்டி ஓட்டணும் அந்த மூடுக்கு வண்டி தர்றது. மத்தவெல்லாம் அவன் கொடுக்கறதா. இதுவுமே நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. ஈகோ மோட்ல ஓட்டுனாங்கன்னா 20 சாலிடா மைலேஜ் கிடைக்கும். 20 சாலிட்னா எங்கே? இதுவுமே லாங் ஓடிட்டு வந்த வண்டி தான். செட் பண்ணி வச்ச வண்டி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு சொல்றதே வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பொய் சொல்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஓட்டி பார்த்து தான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது நீங்க இப்ப சொன்ன வார்த்தை எக்கோ மோட மறந்துருவாருங்க. டாடா நெக்ஸான் 20 கொடுக்கும் தான் சொன்னாரு அப்படின்னு பாருங்க. ஆமா, சிட்டி மோட்ல போட்டாலும் 18 கிடைக்கும். ஸ்போர்ட் மோட்ல போட்டா ஒரு 15 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஈகோ மோடுக்கு 20 சாலிடா கிடைக்கும். ஓகே. என்னென்ன விலை கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து இன்னைக்கு 22 மாடல் டாடா நெக்ஸான் புது வண்டி பாத்தீங்கன்னா இது 11 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வருதுன்னா. நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,48,000 ரூபாய் கேட்கறோம். அதான் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபுல் லோனே நம்மளால பண்ணி தர முடியும். இல்லாட்டி அந்த சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாங்கன்னா போதும். இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு சர்வீஸ் கூட வெளியே பண்ணலன்னா ஃபுல் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் இருக்கு. 4 டயர்ஸ் புதுசா போட்டிருக்காங்க. டயர் காட்டிங்கனாலே தெரியும். 4மே பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் புதுசா போட்டிருக்காங்க. இதே எடுத்தா எந்த செலவு இல்லைண்ணா. ஆமா, 1000 கிலோமீட்டர் முன்னாடி ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் கூட வேண்டியதில்லை. தைரியமா சொல்லியே கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அருமையான ஆப்ஷன். ஓகேண்ணா. அடுத்த வண்டி போயிருவோம். ஓகே. கார் லிஸ்ட்லாம் வேகமா பார்த்துருப்பீங்க. சில இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். சப்போஸ் மிஸ் ஆகுற பட்சத்தில் கரூர் TNT கார்ஸுடைய கேட்லாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரில் வந்து வண்டிகளுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்குங்கிற பட்சத்தில் சின்னதாக நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை ரீச் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.